காவேரி, ஏய் காவேரி, ஒரே கலப்பா இருக்கு, காபி கொண்டா. காபி எங்க காவேரி? பக்கத்திலேயே இருக்கு, ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருமா? நீங்களா? காவேரி எங்க போய் தொலைஞ்சா? காவேரி எங்கேயும் போயிடல, கர்நாடகத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு வழியா ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ நான் உங்க வீட்டுல இருக்கேன். நீ இருக்கிறது என் வீடுதான், படுத்து இருக்கிறது என் படுக்கதான், உன்னை தழுவிக்கிட்டு இருக்கிறது என் போர்வைதான். அதெல்லாம் என்னுடைய ட்ரெஸ்ஸா? அவ்வளவுதான் இருந்தது, எல்லாத்தையும் கழட்டி காய போட்டிருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் கட்டினேன், ஆபத்துக்கு பாவம் இல்லையே. நான் இங்க எப்படி வந்தேன்? நீயா வரல, உனக்கு ஏற்பட்ட போதையில வந்த. ஆமா, உன்னை அந்த நிலைமையில உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்களேன்னுதான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். போதையா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. யாருக்கோ திட்டமிட்டு கொடுத்த போதை மருந்து மாறி உனக்கு வந்து சேர்ந்து. அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சது யாரு? கடைசியா ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னது யாருன்னு யோசிச்சு பாரு. ரமேஷ். ஆமா, உங்களுக்கு அவன் ஃப்ரெண்ட் இல்ல, உங்க கௌரவத்துக்கு ஒரு எதிரி. சுஜாதா ராத்திரி எங்கேயோ போன விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு கேவலம் இல்லையா? அதான் என்ன செய்யறது நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் ரமேஷ், உன் பொறுப்புல தான் நான் அவளை அனுப்புனேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டானே. பார்ட்டிக்கு சுஜாதாவை கூட்டிட்டு போனதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ரமேஷ், உண்மையை சொல்லு. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா, இல்ல எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்துறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா? சுஜாதா, எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமோன்னு அங்கிள் கிட்ட நாடகம் ஆட வந்திருக்கியா? இன்னைக்கு உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. நீ மனுஷனே இல்ல. நேற்று வரைக்கும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரே நாள் ராத்திரி யார் போட்ட தலையணை மந்திரமோ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியே. ஷட் அப். நேற்று ராத்திரி கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்து கொடுத்தேன்? நான் நினைவிழக்க காரணம் என்ன சொல்லு. சுஜாதா, நீ சொல்றது அத்தனையும் போய். ரமேஷ், எந்த பெண் இப்படி ஒரு பொய்ய சொல்லி தன்னை அவமானப்படுத்திக்க மாட்டான்? சொல்லு, என்ன கொடுத்த? அங்கிள், போதை மருந்து கலந்த ட்ரிங்க் நான் இவ்வளவு கொடுக்கல. அப்போ யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் சொல்லு. நான் சொல்றேன், அசோக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், அவர் அவமானப்படுத்த நினைச்சேன். ஆனா எனக்கு எந்தவித அவமானமும் ஏற்படாம கௌரவமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ்வளவு யோக்கியமான ஆளுன்னா ராத்திரியே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு எந்த மஞ்சத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உனக்கு இன்னும் இந்த மருந்து மயக்கம் தெளியலையா, இல்ல இந்த மன்மதன் மயக்கம் தெளியலையா? ராஸ்கல், என்னையும் ஒன்ன மாதிரியே நினைச்சிட்டியாடா தற்குறி. பொம்பளைங்களை விளையாட்டு பொம்மைகளை நினைக்கிறவன் நான் இல்லடா. அசோக், என்னை எல்லாரும் மறதிக்காரேன்னு சொல்லுவாங்க, ஆனா இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். என்ன ரமேஷ், ரொம்ப வருத்தத்தோட வந்திருக்கிற? எல்லாம் உங்களாலதான். அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில இருந்து நீங்க என்ன கூப்பிடலன்னா அந்த ராஸ்கல் அசோக் சுஜாதாவை மயக்கிருக்க முடியாது. என்னை விட்டு அவ போயிருக்கவும் மாட்டார். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். குட் பை ரமேஷ். நாய்க்கு எறும்பு எறியும் போது அதனுடைய ஜாதி என்னன்னு எனக்கு தெரியும். நீ உண்மையான தாத்தாவுக்கு போலி பேரன் தானே? பயப்படாத ரமேஷ். ஹேவ் யுவர் ட்ரிங்க். அசோக பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் இந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன். அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அந்த ஆள் நீ சீட்டாடுறதுக்கு வந்திருக்கிறான். ராணுவ தளவாளங்களை போட்டோ பிடிக்கிறதுக்காக நீ பறந்தியே, அவனும் உன் பக்கத்திலேயே பறந்திருக்கிறான். போலீஸ் கமிஷனர்கிட்ட குரு கேமரா கொடுத்த பிறகு நீ அங்க போனியே, அப்பவும் அவன் அங்க இருந்திருக்கிறான். நீ சொல்றது புரியலையே. அசோக் குருவோட கையாள இருப்பான்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். என்னது? மைக் பாஸ், புயல் நிவாரண நிதிக்கு நாளைக்கு ஒரு கலா நிகழ்ச்சி நடத்துறாங்களே, அதுக்கு அந்த அசோக் தான் தலைமை தாங்கிறான். அவன் காதலினுடைய நடனத்தை பார்க்கிறதுக்கு அதுதான் அவனுக்கு கடைசி சான்ஸ். ஏன், அவனுடைய லாஸ்ட் ஷோ கூட.
எங்க கமிஷனர் காணோம்? அவர் போலீஸ் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு டெல்லி போயிருக்காரு. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அவரு அது அங்க இருக்காரு. வாங்க. ப்ரொஃபசர் சார், இவர்தான் எங்க ப்ரொஃபசர் மிஸ்டர் கிருஷ்ணா. ப்ரொஃபசர் சார், இவர்தான் மிஸ்டர் அசோக். இந்த ஃபங்க்ஷனுக்கு இவர்தான் சீஃப் கெஸ்ட். வணக்கம். ரொம்ப நாளா உங்களை சந்திக்கணும்னு எனக்கு ஆசை. இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. சுஜாதா, நீ டான்ஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா? நான் போறேன். நாமும் போகலாமே? ஓ எஸ். சுஜாதா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவாங்க. அப்படியா? பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்காம போன ஆயிரக்கணக்கான அநாத குழந்தைகளை நீங்க தான் காப்பாத்திட்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் அவங்க எல்லாம் அனாதைகளுக்கு, அறிவை இழந்தவங்க தான் அனாதைகள். நீங்க கண்டிப்பா என்னோட இடத்துக்கு வரணும். நான் அட்ரஸ் தரேன், வாங்க. அசோக், பார்வதி நிலையம். பார்வதி நிலையம். ஆமா சார், நீங்க கண்டிப்பா வரணும். பார்வதி நிலையம் அருமையான அமைதி நிறைஞ்ச பேரு. பார்வதிங்கிறது எங்க அம்மா பேரு. அப்படியா? ஆமா, அவங்க ஞாபகார்த்தமா தான் அந்த நிலையத்தை நான் கட்டினேன். ரொம்ப நல்லது. உங்க அப்பா பேரு? கையால் ஆகாதவங்க தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பாங்க இல்லையா? எங்க ராஸ்கல் சுட்டது? இந்த ஹால்ல டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அசோக், உங்களுக்கு காப்பாத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளவுதான்.